ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக் வித் சக்தி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்துட்டு 2 வாரமாக காய வச்சு அதை ஆற வச்சு மேலேருந்து ஆடை எடுத்து சேர்த்து ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். இது போல் நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தது. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 லிட்டர் தண்ணி போல் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா நார்மல் வாட்டராகவோ இல்லை வார்ம் வாட்டராகவோ இருந்தது அப்படின்னா நம்ம அரைச்சி அதில் ஊற்றும்போது அதனுடைய வெண்ணெய் வந்துட்டு மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளால் ஒன்று சேர்த்து எடுக்க முடியாது. அதே கோல்டு வாட்டரில் ஊற்றும்போது அது நல்லா அப்படியே வரைஞ்சி ஃப்ரீஸ் ஆகிரும். நம்ம அரைச்சி அந்த வெண்ணெய் வந்து ஃப்ரீஸ் ஆகிரும். அப்போ நம்மளால் ஈஸியாக அதை திரட்டி எடுக்க முடியும். பாருங்கள், நல்லா கோல்டு வாட்டரில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு 5 மினிட்ஸ் அரைச்சிக்கணும். அரைச்சிங்கன்னா இது போல் அந்த பட்டர் வந்துட்டு மேலே வரும் பாருங்கள், இது மாதிரி வரும். அது நார்மல் வாட்டரில் ஊற்றினோம்னா மெல்ட் ஆயிரும். இது மாதிரி கோல்டு வாட்டரில் ஊற்றும்போது நல்லா அது மேலே திரண்டு வரும். பாருங்கள் எப்படி திரண்டு வந்திருக்குன்னு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து வேறொரு பாத்திரத்தில் கோல்டு வாட்டர் ஊற்றி அதில் இது போல் போட்டுக்கலாம். நார்மல் வாட்டர் வேண்டாம். பாருங்கள், எல்லா பட்டரையும் எடுத்து சுத்தமாக எடுத்து நம்ம இன்னொரு கோல்டு வாட்டர் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த தண்ணி தேவையில்லை, அதை எடுத்துடலாம். இது ஏன் அப்படி கழுவி வாஷ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு எக்ஸஸ் பால் இருக்கு இல்லையா, அந்த பாலுடைய ஸ்மெல் இருந்தால் நெய் வந்துட்டு சீக்கிரம் கெட்டு போகும், பிடிக்காது, சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி 2-3 டைமு நல்லா ஒரு ஜில் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துருங்க. பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துருங்க. பாருங்கள், இது போல் கழுவியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த பாலுடைய அந்த ஒயிட் கலர் வந்து கம்மியாகிட்டு தண்ணி ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது. இதை நம்ம மறுபடியும் ஒரு டைம் வாஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜில் தண்ணியிலேயே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதில் வாஷ் பண்ணது அந்த தண்ணி நல்லா தெளிவாகிடுச்சு. இனிமேல் நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை. இது போல் அந்த மேலே இருக்க வெண்ணெயை வந்துட்டு திரட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி தேவைப்படாது. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த வெண்ணெயை நம்ம சேர்த்துடலாம். இந்த வெண்ணெயை உருக்குனா அது நெய்யாகும். இல்லைன்னா நம்ம அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நம்ம பட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெண்ணெய் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகுது. சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வேணாம். நல்லா பொங்கிட்டு இது போல் மேலே வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் வரும். அதை மாவான்னு சொல்லுவாங்க. இந்த மாவாயை எல்லாம் சுருண்டு அந்த நெய்யும் மேலே வரணும். அந்த மாவெல்லாம் அடியில் போய் தங்கணும். அது வரைக்கும் நம்ம செய்யணும். பாருங்கள், எல்லோ கலரில் நெய்யெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேலே ஒயிட் கலரில் இருந்த அந்த மாவெல்லாம் அடியில் தங்கிடுச்சு. நல்லா உருண்டையாக அந்த மாவா வந்துட்டு அடியில் தங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இல்லைன்னா முருங்கை இலை ஒரு கொத்து, அப்படியே இல்லைன்னா கல்லுப்பு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடணும். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். நான் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். அந்த நெய்யில் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிரும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த கொதிக்கிறது அடங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை எடுத்துகிட்டு நம்ம இந்த நெய்யை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அந்த மாவாலாம் நல்லா அடியில் தங்கியிருக்கு, நெய் மட்டும் மேலே இருக்குது. மாவா வந்துட்டு நல்லா கருப்பாகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுறாதீங்க. நெய்யினுடைய கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கிடைச்ச வெண்ணெயில் இந்த அளவுக்கு ஒரு 3/4 கப்பு நெய் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா இந்த மாதிரி நல்ல ஒரு எல்லோ கலரில் நல்லா மணலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.